அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான வீடியோவில் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்துள்ள சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களின் மகனாக சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களை உலகிற்கு அனுப்பினான். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருந்தே அபூர்வமான ஞானம், நீதி, தீர்மானம் அனைத்தையும் பெற்றிருந்தார்கள். அல்லாஹ் அவருக்கு ராஜ்யத்தையும் அறிவையும் தீர்க்க தரிசனத்தையும் அளித்திருந்தான். அவருடைய தீர்ப்பு அதிசயமானதாக இருக்கும், நியாயமானதாக இருக்கும். ஒரு நாள் 2 பெண்கள் ஒரு குழந்தைக்காக வாதிட்டார்கள். அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கத்தியை கொண்டு வாருங்கள், குழந்தையை 2ஆக வெட்டி விடுவோம் என்று. அந்த குழந்தையின் உண்மையான தாய் உடனே அழுது கொண்டு கூறினாள், இல்லை இல்லை, குழந்தையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று. இதுவே சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளதற்கான சான்றாகும். மேலும் அல்லாஹ் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு மனிதர்களின் மட்டுமல்ல, ஜின்களின் மீதும் காற்றின் மீதும் கட்டுப்பாட்டை அளித்திருந்தான். காற்று சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப இயங்கும். வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு எல்லாம் அவரின் ஆணைக்கேற்பவே இயங்கும். ஜின்னுங்கள் பெரிய அரண்மனைகள், மதில், சிலைகள், பெரிய பாத்திரங்கள் இவையெல்லாம் சுலைமான் அலைஹிவஸல்லமுக்காக கட்டினார்கள். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஒரு அரசனாக இல்லாமல் அல்லாஹ்வின் அடியாராக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது படையுடன் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய எறும்பு தன் கூட்டத்துக்கு சொன்னது, ஓ எறும்புகளே, விரைந்து உங்களுடைய குகைக்குள் சென்று விடுங்கள், சுலைமான் மற்றும் அவரது படை உங்களை மிதித்து விடுவார்கள் என்று சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் அறியாமலே அந்த எறும்பு சொன்னது. அந்த எறும்பின் வார்த்தையை சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உடனே அவர்கள் புன்னகை செய்தார்கள் மற்றும் அல்லாஹுக்கு நன்றி கூறினார்கள். அல்லாஹ் எனக்கு இத்தனை அறிவை அளித்திருக்கிறானே என்று. மேலும் ஒரு சிறப்பு, இதுபோல் ஒரு அரசன், ஆனால் அவன் மிகுந்த தாழ்மையுடன் இருந்தவன், அல்லாஹ்வின் முன் தலை வணங்கியவன். அவன் இறப்பு கூட ஒரு அதிசயமே. அவர் ஒரு ஊன்றுகோலின் மீது சாய்ந்து நின்றபடி மரணம் அடைந்தார். ஜின்கள் பல மாதங்கள் வரை அந்த அரசன் உயிருடன் இருப்பதாக நினைத்து வேலை செய்து கொண்டே இருந்தது. அவரின் ஊன்றுகோலை பூச்சி தின்றுவிட்ட போதுதான் அவர் கீழே விழுந்தார். அப்போதுதான் அந்த ஜின்கள் கூட உணர்ந்தது, அவர்கள் மறைந்ததை கூட அறிய மாட்டார்கள் என்று. அல்லாஹ் காட்டினால் மட்டுமே அறிய முடியும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்கிற பாடம் என்ன? அதிகாரம், செல்வம், அறிவு இவையெல்லாம் அல்லாஹ்வின் பரிசு. அதனை பயன்படுத்தும் விதம்தான் நம்மை உயர்த்தும் அல்லது நம்மை வீழ்த்தும். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் சொன்னது போல, இது எனக்கு என் இறைவன் அளித்த ஒரு சோதனை. நான் நன்றி கூறுகிறேனா அல்லது மறுக்கிறேனா என்று. அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றி கூறும் அடியார்களாக ஆக்குமானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.